அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நான் எடுத்ததை ஷேர் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான ரெசிபீஸோட ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ருட்டீனும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போதும் நம்மளே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். பெருநாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஒரு பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் எடுத்த முதல் வீடியோ இது. பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நான் vlog எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஆரஞ்சு பழ தோல் நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு கூடவே 2 பொருள் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் அந்த சூடு படுற வரையும் வச்சு எடுத்துட்டா நல்லா அரைஞ்சிரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் போயிருந்தேன். நோம்பில் வாங்கின பேரிச்சம்பழம் வீட்டில் நிறையா இருந்துச்சு. அதை வச்சே இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்திருக்கேன். நோம்பில் நம்ம இஃப்தாருக்கு பண்ண ஸ்நாக்ஸ்லாம் அந்த டைமுக்கு தேவையானதாக தான் பண்ணி கொடுத்தோம் இல்லையா? கேக் நோம்புக்கு முன்னாடி செஞ்சது. சரி, இப்போ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை டேட்ஸ் வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியான கேக் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10லேருந்து 12 பேரிச்சம்பழத்தில் அந்த விதையெல்லாம் உள்ள அந்த விதையை எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் வச்சுருக்கேன். பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சா நமக்கு நல்லா அரைஞ்சு வந்துடும். நல்லா சூடான பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நான் பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும்ல. அதோட இந்த பக்கம் நோன்பு டைமில் இஃப்தாருக்கெலாம் தேவையான பொருள் எல்லாத்தையும் தனியாக கபோர்ட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நானும் இன்றைக்கி எடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறதும் ஒரு பயமாக வேற இருந்துச்சு. ஏன்னா எனக்கே அடிக்கடி கிளாஸ் கொஞ்சம் உடஞ்சிக்கிட்டே இருக்குமா. சரி, இன்றைக்கி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இருக்க எனக்கே ஒரு பயம், என்றைக்கு எதை போட்டு உடைக்க போகிறோமோ அப்படின்னு. பெருநாள் முடிஞ்சு ஒரு 3-4 நாள் வரையும் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. நமக்குமே பேட்ரி லோ ஆன மாதிரி ஃபுல்லாக டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக தோணுச்சு. சரி, அதனால தான் vlogகும் எடுக்கலாம், அப்படியே வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். இப்போது நிறைய பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் காலையில் நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் வீடியோவும் எடுக்கலை. அந்த டைமில் எனக்கு நின்று சமைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த இடமே இப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியுது. ஸோ அதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இந்த பக்கம் பேரிச்சம்பழமும் நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பால், அந்த பால் எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இன்றைக்கி நான் முட்டையோ எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டைமாக கேக் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லையா? எந்த ஒரு வாசமும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/4 கப், அதே 1/4 கப் அளவுக்கு கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து இதான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கேன். ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஆரம்பித்தேன். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக காட்டுறதுக்காக, ஏன்னா டேட்ஸை சேர்த்துருக்கோம், பேரிச்சம்பழம் அதுவே இனிப்பு இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சீனி சேர்த்துருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு, மீதி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் பாதி சேர்க்கலாம், இல்லை வெறும் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஸோ கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும்ல. நானே கொஞ்ச நாளாக தான் கேக்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன்னா, அதனால் அந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே பண்ணிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் பயத்தோடு தான் பண்ணுவேன். அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குமே திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த சாக்கோ சிப்ஸ்லாம் வீட்டில் இருந்துச்சே அப்படின்னு நான் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி விட்டேன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது ரமலான் ப்ரிப்பரேஷனில் காட்டியிருப்பேன். கொஞ்சம் நட்ஸ்லாம் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த சாக்கோ சிப்ஸும் அந்த நட்ஸும் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை 2ஆக பிரித்து 2 தடவையில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப மாவு கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 2 போர்ஷனாக பிரித்து சேர்த்துருக்கேன். மொத்தம் 1/2 கப் அளவுக்கு பால். இப்போ நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து உப்பு, இது பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. இதை நம்ம சமையலுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கிங்க்கு எத்தனை தடவை வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். 7 இன்ச்சு டின்னில் வந்து A4 ஷீட்டோ இல்லைனா பேக்கிங் பேப்பர் இருந்தால் கட் பண்ணி சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன். நீங்கள் மாவு சேர்க்கும் போதே இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும். ஸோ ரிப்பன் மடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை தட்டி விட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பபுள்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பக்கம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. உள்ளே அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் அப்படியே மூடி வச்சுருந்தேன். கேக் பண்ண அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு இல்லையா, கையோடு அதையுமே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்குனா ஃப்ரிட்ஜுனா இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், வீடை வியாழக்கிழமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நானே வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ என்னோடய க்ளீனிங் ரொட்டீன்லாம் வந்து ஃபுல்லாக மாறி போயிருச்சு. என்னால் எப்போ முடியுமோ அப்போ க்ளீன் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறது, அதுவும் நோம்பு டைம்லலாம் சுத்தமாக நான் ஃப்ரிட்ஜு க்ளீனிங் பண்ணவே இல்லை அதிகமாக. நோம்புக்கு முன்னாடி தான் டீப் க்ளீனிங் பண்ணினேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்குமே வந்து எனக்கு டீப் க்ளீனிங் பண்ணுற வேலை அதிகம் இருக்காது. ஏன்னா நான் அந்த 1-2 தட்டில் தான் எல்லாமே வச்சுருப்பேன் இல்லையா, மற்ற இடம்லாம் வந்து எனக்கு நீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், கையோடு அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு எனக்கு சுறுசுறுப்பு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கே வித்தியாசமாக இருக்கா. சரி இன்றைக்கி இதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப் பண்ணி வச்சுருந்தேன்ல பாதாம் பிஸ்தாலாம், ஸோ அதை வந்து கொஞ்சமாக மேலே தூவி விட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டேன். இங்கே அந்தமான்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். ஒரு நாள் கூட இன்னும் மழை வரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் இப்படியே போச்சு அப்படின்னா தண்ணி பஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். 4 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா வந்து வாரத்துக்கு ஒருக்கா தான் வந்து முனிசிபல் தண்ணி வரும். ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடும். வீட்டிலலாம் வந்து டெய்லி தயிர் சோறு வச்சா கூட சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆணை ஊற்றி சாப்பாடெலாம் வந்து செல்ல மாட்டேங்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை இருக்குது இல்லையா, அதை வந்து கழுவி வதக்கி வெயிலில் காய வைக்கிறது. இது எப்படி செய்யணுங்கிறது நம்ம சேனல் வெயில் டூரில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வதக்குனா நல்லா மொறுன்னு சிப்ஸ் மாதிரி வதங்கி வந்துடும். எனக்கு வந்து இப்போ வாரத்தில் 5-6 நாள் வந்து காலை சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பூரி தோசை எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நீச்சோறுன்னு சொல்லுவோம், பழைய சோறு இருக்குல்ல, ஸோ நாங்கள் வந்து நீச்சோறு அப்படின்னு சொல்கிறது. இப்போலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோறாக்கி எனக்கு காலையில் வச்சுக்கிட்டுருவேன். அதில் வந்து உப்பு தயிர் போட்டு இந்த மாதிரி அகத்திக்கீரை சிப்ஸ் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பூண்டு ஊறுகாய் வச்சு இதான் நான் காலையில் இப்போ மோஸ்ட்லி இதான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து ஒரே நாள்லேயே இந்த கீரை வந்து காஞ்சிரும். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லை, அது கூடவே வெயில் டைமில் நம்ம என்னென்னலாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பழைய சோறு சாம்பாருக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம கேக் வேறு வச்சுருந்தோமே, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நடுவில் வந்து ஒரு டூத் பீக்கோ இல்லைனா கத்தியோ வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வெளியில் எடுத்தால் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து சரியாக 35 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நல்லா வந்து ஆறட்டும். நான் அங்கேயே நின்றேன் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டேன், அவசரத்தில் எடுத்து பார்த்துருவேன், சமயத்தில் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆறுற கேப்பில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து மறுபடியும் நம்ம மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் மாட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. மாவுலாம் வேறு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன்னா வெயில் டைமில் கொஞ்சம் புளிச்சு போயிடும்ல. ஸோ அதனால் கடகடன்னு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு அந்த பக்கம் கேக்குமே ஆறி வந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓரத்தில் வந்து நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கவிழ்த்து விட்டுட்டேன். தயிர் சேர்த்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வேறு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நல்லா வந்தால் வீடியோவில் ஷேர் பண்ணலாம், இல்லைனா வந்து அப்படியே வீடியோவை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்க்கும்போது வந்து நல்லா அழகாக சூப்பராக வந்துருந்துச்சு. நான் கட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. சரி கேக் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களுக்கே வந்து வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அதனால தான் நான் நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து கட் ஆகுது நானே நினச்சி கூட பார்க்கல. சரி இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் அப்படின்னு. ஸோ எடுத்து உங்களுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன்.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பேரிச்சம்பழம் சாப்பிடாத பிள்ளைங்க, ராகி மாவு, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லது இல்லையா? ஆஹா, எனக்கு பிச்சு காட்ட காட்ட அப்படியே ஆசையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கூட சொல்லுங்கள். ஸோ இப்போ கேக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ எக்ஸ்பர்ட் ஆகிட்டே வருமோ அப்படின்னு தோணுது. இந்த கேக் வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா பேரிச்சம்பழம் தயிர்லாம் சேர்க்குறதுனால அதுக்கு மேலே வச்சுக்க வேணாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 2 நாளைக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு. இந்த யூஸ் பண்ண உப்பு வந்து மறுபடியும் இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி வச்சுட்டு கேக் பண்ணுறதுக்கோ இல்லைனா பீஸா அந்த மாதிரி பேக்கிங்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து சிறுதானியம் வந்து அதிகமாக தான் யூஸ் பண்ணி ஆகுது. அதுவும் இப்போது ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு சிறுதானியம் எடுக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். இது வந்து ரமலான் ப்ரிப்ரேஷனில் நான் காட்டியிருப்பேன். ஒரு 7 பொருள் சேர்த்து நான் மல்டிகிரெயின் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து இட்லி தோசைக்கு வந்து எப்படி ஊற வச்சு அரைக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இது இட்லி தோசைக்கு மட்டும்தான் ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். சும்மா ஒரு டீ கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கூடவே அதே கிளாஸ்லேயே வந்து 1 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, பச்சை பயிர், வெள்ளைச்சன்னா, ராகி இந்த மாதிரி 7 பொருள் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த விலாகில் காட்டியிருப்பேன். ஆரஞ்சு பழம் தோல் இருக்கு இல்லையா, காய வச்சுருக்கேன் அப்படின்னு. முக்கியமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு மாதிரிலாம் இல்லாமல் வெறும் தோல் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் நல்ல வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா காஞ்சிரும். 1-2 பிஸ்கெட் மாதிரி உடையும், ஒன்று உடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா அந்த சூடு இருக்கும் போதே நல்லா அரைஞ்சிரும். இது வந்து ஒரு 6லேருந்து 7 பழத்தோட தோலாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம். முன்னாடிலாம் வெறும் ஆரஞ்சு பழ தோல் மட்டும் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, இப்போ ஒரு 2 பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பயிர், கழுவிலாம் காய வைக்கல. நம்ம கடையில் வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஏன்னா கழுவி காய வச்சா சில நேரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முகத்துக்கு தானே போட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை பயிரில் தூசி கல் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 3வதாக ரோஜா இதழோட பவுடர். எனக்கு வந்து இங்கே பவுடராக கிடச்சிச்சு. ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். அந்த ரோஜா இதழ்கள் வந்து காஞ்சதை பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா காய வச்சே அதை வந்து நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். பச்சை பயிர் எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிரும். இந்த ஆரஞ்சு பழ தோலோட பவுடரும் சரி, ரோஜா இதழோட அந்த பவுடரும் சரி, ரெண்டுமே ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. நான் இதுவரையும் ஆன்லைனில் வாங்கினதில்லை. ரேட்டுமே ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் வந்து ஒரு பேக்கெட் தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் 25 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவு ஆரஞ்சு பழ பவுடருக்கு வந்து இன்னொரு 25 கிராம் தாராளமாக சேர்க்கலாம். நான் சொல்லி வச்சுருக்கேன். இன்ஷால்லாம் கிடைக்கும் போது சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக வெயிட் போட்டு எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. 3மே வந்து ஓரளவு சரி பங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் பவுடர் வந்து நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். வருஷ கணக்கில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மட்டும்தானே போடுறேன், அதனால் கம்மியாக தான் நான் எடுத்துப்பேன். ஸோ இதுலேயே வந்து இன்னொரு பேக்கெட் இப்போ நான் ரோஜாப்பூ இதழோட அந்த பவுடர் வந்து வாங்கி போடணும். அந்த ஆரஞ்சு பழ தோலோட பவுடராக இருக்கட்டும், ரோஸ் பெட்டல்ஸோட அந்த பவுடர் எல்லாமே வந்து அப்படி ஒரு வாசமாக நல்ல மணமாக இருக்கும். வாசனை மட்டும் கிடையாது, இதோட ரிசல்ட்டுமே வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக என்கிட்ட ஃபீட்பேக் சொல்வீங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. எவ்வளவோ விலை கொடுத்து ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்கி போட்டுட்ருப்போம் இல்லையா, ஸோ அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் வந்து சேர்ப்பாங்க. இதில் அதிகபட்சமே 200ரூவாக்குள்ளே தான் செலவாகும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடலாம், இல்லை ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எப்போ போடணும், எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி, வேலை பார்க்குற டைமில் அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நான் டைமிங் கணக்கு அப்படின்லாம் தனியாக வைக்க மாட்டேன். 1 மணி நேரம் வச்சுருப்பேன், சில நேரம் 1/2 மணி நேரம் வச்சுருப்பேன், சில நேரம் வேலையை முடிக்கிற வரையும் வச்சுட்டு அதோட குளிக்க போயிடுறது.
இந்த பவுடர் கூடவே கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போடலாம். தண்ணி தெளித்து சும்மா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா தயிர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடலாம். தயிர் ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கேர் பண்ணி எல்லாமே செஞ்சோமோ அதுக்கப்புறம் நம்மளை அதிகமாக கண்டுக்கிறதே இல்லை. அதுவும் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக சொல்லவே வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையோடு சேர்த்து நமக்கு ஒரு அந்த திருப்தி கொடுக்கும். நம்மளை நம்ம கவனிச்சுக்கிட்டோம், நம்மளை கேர் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதே மாதிரி மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் கேர் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணும் போதே அந்த ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். அதேமாதிரி அந்த ஆன்டி ஏஜிங் ஆகுது இல்லையா, வயசாகிற தோற்றம் வருது இல்லையா, அந்த சுருக்கம்லாம் வராமல் இருக்கும். இது கூடவே ஒரு விட்டமின் இ மாத்திரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னொரு பிளேட் வேறு எடுக்கணுமேனு அதுலேயே வச்சு மிக்ஸ் பண்ணேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. சரி நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் தனியாக டைம்லாம் ஒதுக்கி போடலாம் மாட்டேன். வீட்டு வேலை சமையல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே வந்து முகத்தில் போட்டுட்டு வேலையை பார்த்துட்ருப்பேன். ஸோ பிரீத்தி மிக்சிக்கெலாம் சொல்கிற மாதிரி இந்த பவுடருக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மதியானம் வேலையும் வந்து ஒவ்வொரு வேலையாக நான் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரசம் தான் ஆசையாக இருந்துச்சு. பெருநாளைக்கு அப்புறம் ஒரு நாள் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ரசம் தான் தெரியும். அதுலேயே இன்றைக்கி நான் பருப்பு ரசமாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் ரசம் வெரைட்டிலே நிறையா சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஒன்று தான் நான் வைப்பேன். ஓரளவு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக வைப்பேன்லாம் சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கும். ஆனால் ஸோ என்னோடய மெத்தட் ரசம் வந்து நான் முடிஞ்சால் ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்போதுமே ரசம் வச்சேன் அப்படின்னா அந்த மாதிரி முட்டை வந்து உடச்சி ஊற்றிடுவேன். ஸோ லைட்டாக ஊற்றிட்டு ஒவ்வொரு பக்கம் தனித்தனியாக எட்டி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கரண்டி மட்டும் உடனே போட்டுறக்கூடாது. எந்த மாதிரி ரசம் வச்சாலும் முட்டை சேர்க்கலாம். இஷ்டம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா வந்து தேவையில்லை. ஸோ ரெசிபிலாம் டீட்டெயிலாக மதியானமும் காட்டினேன் அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் லென்த்தாக போயிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு மட்டும் காட்டுறேன். எப்போதுமே ரசம் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த வாய்க்கு ஒசாராக தொட்டுக்கெல்லாம் இருந்தால் தான் அந்த ரசம் சோறு வந்து கொஞ்சம் இறங்கும். உப்பு கண்டம் வந்து ரசம்க்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் வறுத்துட்டேன். இந்த பக்கம் வெறுஞ்சோறு, அப்புறம் பருப்பு ரசம், முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் வந்து வீட்டில் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சா, அதுவுமே கறி மசாலா போட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் அதோட தயிர், உப்பு கண்டம், அப்பளம். எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அப்படியே இந்த விலாக் வந்து ஈவினிங் போல் கண்டினியூ பண்ணியிருக்கேன். மதியானம் இப்போலாம் நல்லா தூங்கிடுறேன்னா ஈவினிங்கில் எழுந்திரிச்சு ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நேரம் கடையில் வாங்கி ஏதாவது சாப்பிட்றது, சில நேரம் ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வீட்லேயே ஏதாவது செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக பார்த்து செய்வேன். ஸோ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு குக்கரில் நல்லா மூழ்கிற வரையும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிடலாம். ஸோ தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நான் ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஒரு 2 விசில் வந்து சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வீட்டில். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அப்புறம் நமக்கு வத்தி வரத்துக்கு அதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கம்மியான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம் கரையிறதுக்காக அப்படியே வந்து ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிட்டேன். ஸோ அந்த பக்கம் அதுவுமே கொதிக்குது. இந்த பக்கம் ஒரு 4லேருந்து 5 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வைக்கும் போது தண்ணியோட அளவு பார்த்து வைங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற அந்த மல்டிகிரெயின் மிக்ஸுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா சூப்பராக வெந்து எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக லைட்டாக வந்து மசிச்சு விட்டு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக மசித்ததுக்கப்புறம் வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பாகுமே வந்து சேர்த்தாச்சு. எனக்கு வந்து இந்த வெல்லத்தோட தண்ணியும் நம்ம எடுத்து வேக வச்சுருந்த பொருளும் வந்து மிக்ஸ் பண்ண கரெக்டாக இழுத்துருச்சு. உங்களுக்கு இன்கேஸ் வந்து ரொம்ப தண்ணி போல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு கிண்டிடுங்க, நல்லா கெட்டியாக இறுகிரும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி மாதிரி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போலாம் தேங்காய் துருவி வைக்கிறது இல்லை. எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துருவிக்கிறது. ஒரு தேங்காய்லாம் ஃபுல்லாக உட்காந்து திருவ முடியலையா, ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டவ்வில் வச்சலாம் கிண்டல, எனக்கு இதுவே வந்து பதம் கரெக்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தண்ணியாக இருந்தால் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஒரு தடவை கிண்டிக்கோங்க.
கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா சூடாக இருக்குல்ல, இது கொஞ்சம் ஆறட்டும். நான் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் நான் லைட்டாக வந்து உருட்டி பார்த்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, கையில் எடுக்க வந்துச்சு. கண்டிப்பாக இந்த 7 பொருள் சேர்த்து தான் ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட வந்து வரகு, சாமை, திணை, ராகி இந்த மாதிரி எந்த பொருள், பச்சை பயிறு எல்லாம் இருக்குன்னா அதை 1 கிளாஸ் கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் 1 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ஊற வச்சுக்கலாம். இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டால் கூட போதும், ஹெல்த்தி தான் இல்லையா? ஓரளவு என்ன செய்கிறேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் வந்து எந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியாக மாற்றுறேங்கிறத வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து எனக்கு அதிகமான கிரேவிங்ஸ் அப்படின்னா இனிப்பு தான் ரொம்ப பிடிக்குது. அதுக்காக வந்து சீனி சேர்த்து அதிகமாக எதுவும் சாப்பிட்றதில்ல. எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக முடியுமோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேர்ள் பேபி தான், அவங்களுக்கு கிரேவிங்ஸ் இனிப்பு இருக்குன்னா கேர்ள் பேபி தான் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். என்ன ஒன்று, யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறையா நாள் நினச்சிருக்கேன். நமக்கு நாம் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது. ஸோ அதோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து கெட்டியாக எடுத்துகிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் அரிசி மாவு வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, சோடாப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும். தண்ணி போல் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக வந்து சுழியம் ரெசிபிலாம் வந்து மைதாவில் பண்ணுவாங்க. சுழியம் தான் அப்படின்னு நினச்சி அப்படியே வீடியோ நிப்பாட்டிடாதீங்க. சுழியமாக நான் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சுழியமை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக தான் நான் குழிப்பணியார சட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நல்லா நெய் தடவியிருக்கேன், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணுற பொருள்லாம் எதுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த மாதிரியான ஹெல்த்தியான பொருள் எடுத்தாலுமே அதை டீப் ஃப்ரை பண்ணும்போது, இப்போ சிக்கன், மீன் இல்லைனா வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டீப் ஃப்ரை வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த்தியான பொருள்லாம் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணணுமா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப தயக்கம். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் போட்டு ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து எண்ணெயும் நமக்கு மிச்சமாகுது, வேலையும் சீக்கிரம் முடியுது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஆனால் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இதில் சுடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம டீப்பாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஒன்று தான் வித்தியாசம். பரவாயில்ல, ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் சுட்டிருக்கேன். நான் பணியார சட்டிக்கு தகுந்த மாதிரி தான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த தோசை மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி பிடிக்கணும். அதுக்காக தான் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ சிம்லேயே வச்சு இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டோம் அப்படின்னா சூப்பராக செவந்து வந்துடும். உள்ளே இருக்கிற பொருள் நமக்கு ஏற்கனவே வெந்தது தான் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மாவு மட்டும் நல்லா செவந்து வந்தால் போதும். நான் 2 பக்கமும் நல்லா செவர விட்டு எடுத்திருக்கேன். அந்த நெய்யோட வாசனையிலே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் போட்டிருந்த அளவுக்கே பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. சரி இவ்வளவும் செஞ்சு வேஸ்ட்டாக போயிட வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு எங்களுக்கு தேவையானதை மட்டும் சுட்டு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்கேஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கோ இல்லைனா வந்து நாளைக்கு ஈவினிங்க்கோ சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேட்சாக சுட்டு எடுத்துட்டேன். டீப் ஃப்ரை பண்ணால் கூட எண்ணெய் நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இது நெய்யோட வாசமும் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் லேட்டாக வந்து டீ போட்டு குடித்தோம். இந்த விலாக் நான் இதோட முடிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கவர் பண்ணி உங்களுக்கு ஹெல்த்தியாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.